ஈட்டி வலையொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம் முரளி. வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து துரத்தி விடப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தஞ்சம் புகுந்த கல்யாண சுந்தரம் சமீப காலமாக அண்ணன் சீமான தரக்குறைவா பேசிட்டு வராரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, நானும் கவனிச்சேன். அது ஏன்னா, இப்ப பொள்ளாச்சியில ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்வு தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்வு நடந்துச்சு 2019ல. ஆமா. அதுல கிட்டத்தட்ட அந்த விசாரணை 6 வருஷம் நடந்துச்சு. அதுல அது 9 பேர் மேல வழக்கு போட்டு, அந்த 9 பேருக்கு தண்டனை குடுத்தாங்க. ஆ சாகும் வரை சிறை தண்டனை. ஆ பெண்கள் வந்து ஒரு 8 பேரு. 8 பெண்கள் சாட்சி சொன்னாங்க. பல பேர் பாதிக்கப்பட்டவங்க. 8 பெண்கள் சாட்சி சொன்னாங்க. ஒரு 200க்கும் மேலான அ ந வீடியோக்கள், ஆதாரங்கள்லாம் சிக்கிச்சு. அது மோசமான ஒரு நிகழ்வு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நிகழ்வு. அதன் அடிப்படையில இப்ப அ ஒரு அ விவாத நிகழ்வு வந்து ஒரு வலையொலியில ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுல அதிமுக சார்பா கல்யாண சுந்தரம் கலந்துக்கிட்டாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா தம்பி இடும்பாவனம் கார்த்தி கலந்துக்கிட்டாரு. இப்ப அந்த கல்யாண சுந்தரம் முதல்ல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆதரவா இந்த திமுக அரசு செயல்பட்டுச்சு. அ நமக்கு தெரியும் யார் அந்த சார்ன்னு கூட ஒரு பிரச்சனை ஆமா, ஆமா. இருந்துச்சுல்ல. அந்த திமுக அரசு செயல்பட்டுச்சு. அதுக்கு ஆதரவா அப்படின்னு கல்யாண சுந்தரம் சொன்னாரு. முதல் சுற்றுல. அதுக்கு அடுத்த சுற்றுல அந்த சுற்றுல வந்து இடும்பாவனம் கார்த்தி பேசும்போது, அண்ணன் கல்யாண சுந்தரம் சொல்றது மிகச்சரி. 100% சரி. நான் அத ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல பொள்ளாச்சியில நடந்த நடந்த பாலியல் வன்கொடுமையில, இந்த அதிமுக வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்பட்டுச்சு. உதாரணத்துக்கு அந்த அருளானந்தம் அந்த 9 பேர்ல அருளானந்தம், ஹோமஸ் பால், பாபு இவங்க 3 பேரும் அதிமுக நிர்வாகிகள். அதுல இந்த அருளானந்தத்த 2 வருஷம் கழிச்சு தான் இந்த விசாரணைக்கு அப்புறம் கட்சிய விட்டே நீக்குனாங்க. அதே மாதிரி இந்த பார் நாகராஜன், ஆமா. பார் நாகராஜ். அந்த குற்றவாளி அந்த வழக்கு குடுத்த அந்த அ வழக்கு குடுத்தவங்கள போய் மிரட்டியிருக்காரு. அப்ப அவரையும் 2 வருஷம் கழிச்சு தான் கட்சிய விட்டு நீக்குறாங்க. அப்ப இந்த அதிமுக அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட சொல்றாரு இடும்பாவனம் கார்த்தி. அதுக்கு அடுத்த சுற்றுல பேசின கல்யாண சுந்தரம் வன்மத்த கக்குறாரு. சீமான பத்தி தெரியுமா? சீமான் வந்து திரள் நிதி வாங்கி ரூ. 3,00,000 வாடகை குடுக்குறாரு அப்படின்னு ஒரு இத சொல்றாரு. இதுக்கு அது பதிலே இல்லையே. அதத்தான் நான் அதாவது பாலியல் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்த பத்தி சொன்னோனே, இவர் ஏன் கோவப்படுறாரு? அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு கோவப்படுறாருன்னு தெரியல. அந்த அந்த குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பெண்களை வீடியோ எடுத்து நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்காங்க. ஆமா, ஆமா. அந்த நண்பர்ல ஒருத்தரா இருந்திருப்பாரோ? தெரியல. அது வெளியில சொல்ல முடியாத இவர் நிகழ்வு அது. கோவப்படுறதுக்கு அர்த்தம். தேவையில்லாத கோவம் அது. ஒரு விவாதம். கொள்கை ரீதியான விவாதத்த நீங்க பண்ணலாம். சீமான் மேலயோ, இல்ல நாம் தமிழர் கட்சி மேலயோ. நீங்க ஏற்கனவே கட்சியில இருந்துட்டு போனாலும், நீங்க அத பண்ணலாம். அது தவறு இல்ல. ஆனா திரள் நிதி வாங்கி ரூ. 3,00,000 வாடகை குடுக்குறாரு அப்டின்னா, நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க அண்ணனுக்கு நாங்க திரள் நிதி வாங்கி 30,00,000 கூட குடுப்போம். ஏன்னா எங்க காசு. உனக்கு ஏன் பேக் ஃபயர் ஆகுது? அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள்ட்ட பல கோடி ரூபாய் நிதி வாங்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி வந்து 6,000 கோடிக்கு மேல நிதி வாங்கியிருக்கு. தேர்தல் பத்திரத்தின் மூலமா கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட பிஜேபி. இப்ப பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து 6,986.5 கோடி நிதி வாங்கியிருக்கு. காங்கிரஸ் 1,334.35 கோடி நிதி. திமுக 656.5 கோடி. யார்ட்ட? கார்ப்பரேட் நிறுவனங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட. இப்ப அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அ லாட்டரி மார்டின்ட்ட 509 கோடி திமுக வாங்கியிருக்கு. ம். அது மாதிரி அதிமுக 6.5 கோடி. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட குடுத்திருக்கு அதிமுகவுக்கு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட எதுக்கு நிதி வாங்குறீங்க? இந்த நிதிய வாங்கி நீங்க மக்களுக்கு ஆதரவா செயல்படுவீங்களா? இல்ல அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவா செயல்படுவீங்களா? அ அ தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு எதுக்காக நடத்தப்பட்டது? 13 பேர் துப்பாக்கி சூடு அந்த இதே எடப்பாடி அரசு தலைமையில தான் நடந்துச்சு. அப்போ உங்க நோக்கம் என்ன? நீங்க யாருக்கு ஆதரவா செயல்படுறீங்க?
இந்த கேள்வியை நாங்க கேட்போமா இல்லையா? இந்த இவ்வளவு கோடி நிதி வாங்குறீங்களே கார்ப்பரேட் கம்பெனிட்ட, நீங்க யார் வீட்டுக்கு வாடகை குடுத்தீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சீமான ஏன் நீங்க சீண்டுறீங்க? நம்ம என்ன கேட்கிறோம், ஆ நாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தமிழ் தேசியவாதினா எப்படி இருப்பாங்க? ஒரு 10 நாள் ஷேவிங் பண்ணாத முகம். ஓ ஒரு ஜிப்பா சட்டை மாரி ஒண்ணு போட்டுக்கிட்டு, ஜோல்னா பை ஒண்ணு போட்டுக்கிட்டு, அந்த பையில ஒரு 5, 6 புத்தகத்த வச்சுக்கிட்டு, ஆ அப்படியே சோகமா ஒரு டவுன் பஸ்ல இறங்கி, "ஐயா இங்க எங்க பொதுக்கூட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, வந்துட்டு போற இந்த ஏழ்மை வறுமை நிலையில தான் தமிழ் தேசியம் பேசுறவங்க இருப்பாங்கன்னு இவங்க ஒரு கற்பனைய வச்சிருக்காங்க. அதாவது தம்பி திரைப்படத்துல மணிவண்ணன் வருவார்ல, அது ஆ மாதிரி அந்த மாதிரி. நினைக்கிறாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஹெலிகாப்டர் உலங்கூர்தியில கூட கூட்டிட்டு வருவோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு குற்றச்சாட்டா? நீங்க கார்ப்பரேட் கம்பெனிட்ட வாங்குற நிதிய குடுத்து கேள்வி கேட்காத நீங்க, திரள் நிதிய பத்தியே கிண்டல் பண்றதுக்கு நீ யாரு? அதுதான் சொல்றேன். அதனால கல்யாண சுந்தரம் இது மாரி பேசுறத முதல்ல நிப்பாட்டிக்கணும். இது இப்ப கல்யாண சுந்தரம் தன்னைத்தானே பேராசிரியர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் எந்த கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாரு? இல்ல இருந்தாரா? அவரு எங்கேயும் பேராசிரியர்லாம் இருந்ததில்ல. கெஸ்ட் லெக்சரரா போனாரு. அதாவது தினக்கூலி, டெய்லி வேஜஸ். தனியார் கல்லூரியில. தனியார் கல்லூரியில போனாரு. அது பேராசிரியர்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் தன்னை தானே பேராசிரியர்ன்னு சொல்லிக்கிறாரு. அதுல ஒண்ணும் நம்ம பெருசா ஒண்ணும் கவனிக்கல. பரவாயில்லன்னு தான் இருந்தோம். அதாவது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பேராசிரியர்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒருத்தர், அ ம் தான் கொண்ட கொள்கையில அது சரியோ, தவறோ உறுதியா கடைசி வரைக்கும் இருந்தவரு பேராசிரியர் அன்பழகன் தான். ஆமா. அவரத்தான் பேராசிரியர்ன்னு சொல்லுவோம். அது மாரி தன்னை ஏதாவது நெனச்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படி இவர் நினைச்சுக்க முடியாது. இவருக்குன்னு ஒரு கொண்ட கொள்கையில உறுதியா இல்ல. இவர் ஆரம்ப காலங்கள்ல தமிழ் தேசியம் தானே பேசிட்டு இருந்தாரு. இப்ப போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எப்படி தமிழ் தேசியம் பேச தமிழ் முடியும்? தேசியம் பேசினாலும், நான் முன்னாடியே கவனிச்சிருக்கேன் இவர. இந்துத்துவாவுக்கு ஆதரவா தான் ஒரு கருத்து இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே. அவரு கருத்து அப்படிதான் இருந்துச்சு. என்ன இவரு இப்படி பேசுறாருன்னு நான் கூட நெனச்சேன். இப்ப சரியா தான் போய் சேர்ந்திருக்காரு. இவரு அதிமுகவுக்கு போனாரா, பிஜேபிக்கு போனாரான்னு தெரியல. ஆனா மொத்தத்துல போயிட்டாரு. நம்ம ஒண்ணும் அத பத்தி ஒண்ணும் குறை சொல்லல. இல்ல எங்க இருந்தாலும் தமிழ் தேசிய பாதையிலேயே நான் பயணிப்பேன்னு சொல்றாரு. அது எப்படி இல்லையே அப்படி தெரியலையே. ஏன்னா, நான் பார்த்தேன் அந்த ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் தானே தமிழர் திருநாள் ஆமா. தான் பொங்கல சொல்லுவோம். இத திராவிட திருநாள்னு திமுக சொல்லுது. திமுக, திராவிட கழகம்லாம் சேர்ந்து திராவிட பொங்கல், சொன்னாங்க. திராவிட பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு அந்த விவாதத்துல திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விவாதம் நடக்குது. இடையில சார் எந்திரிச்சு திராவிட பொங்கல் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அது இப்ப இந்திய அளவுல பார்க்கும்போது திராவிட பொங்கல்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். நான் நினைச்சேன் என்ன இப்ப திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் விவாதம். இதுல அதிமுகவுல திராவிட கொள்கைன்னு சொல்லி பேசி அதை குழப்புற பழக்கம் யாருக்கும் இல்ல. அதிமுக பேசுனதும் இல்ல. இவர் ஏன் பொங்குறாரே அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு புரியலையா? புரியல. அவர் தயாராயிட்டாரு. ஓ ஜம்புக்கு ஜம்பிங்க்கு தயாராயிட்டாரு. திமுகவுக்கு எந்த ஜம்பு நேரத்துல வேணுமாலும் திமுகவுக்கு போறாரு. ஏன்னா அங்க ஒரு வேகன்சி இருக்கு. ராஜீவ் காந்தி இந்த இடத்துல நிரப்பலாம்ல போய். ஓ ராஜீவ்காந்தி தட்டி விட்டாங்களா? அந்த இடத்துக்கு போலாமேங்கிறதுக்கு இருக்காரு. இருக்கலாம். இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப திராவிட பொங்கல் இங்க கொண்டாடணும்னு சொல்லி திராவிட அரசுகள் சொல்லுச்சு. இது கேரளாவுல, கர்நாடகால, ஆந்திராவுல எப்படி அதை கொண்டாடுவாங்க? அதாவது மகர சங்கராந்தின்னா கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் கொண்டாடுறாங்க. அதை யாரும் திராவிட சங்கராந்தின்னு சொல்றது இல்ல. கேரளாவுல ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. அதை யாரும் திராவிட ஓணம்னு சொல்றது இல்ல. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம எது கொண்டாடினாலும் சரி, பொங்கல் கொண்டாடினோம்னா அது திராவிட பொங்கலுங்கிறது. வருட பிறப்பு கொண்டாடணும்னா வருட பிறப்பு இது இல்ல அதுங்கிறது. ஆனா இந்த உகாதி அதெல்லாம் கரெக்டா நடக்குது. அந்த வருட பிறப்பு ஆமா. உகாதி வருட பிறப்பெல்லாம் கூட தெலுங்கு வருட பிறப்பு விடுமுறை எல்லாம் விட்டு இருந்தாங்க. உகாதி எல்லாம் தெலுங்கு வருட பிறப்பு. அதெல்லாம் ரொம்ப சரியான நேரத்துல நடக்குது. நமக்கு மட்டும் எது வருட பிறப்புனே தெரியல. இத கொண்டாடாங்க ஒரு பக்கம் சொல்றது. இத தமிழ்நாட்டை திராவிட ஆக்கிரமிப்பு ஃபுல்லாவே இருக்குது. நல்லாவே தெரியுது முழுசா. அதனால இவங்களோட எல்லாரும் சேர்ந்து கூடி கும்மி அடிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு வாய்ப்பா போச்சு. அதாவது கல்யாண சுந்தரத்தை நாம் தமிழர் கட்சியில இருந்து எதுக்கு துரத்தி விட்டாங்க? எதுக்கு துரத்தி விட்டாங்கன்னா, பணத்தை களவானுக்கு ஓடிட்டாரு. நம்ம கட்சி பணத்தை நிதி வசூல் பண்ணி தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அந்த கோயம்புத்தூர் அந்த பகுதியில் உள்ள எல்லா நிதி செலவுக்கும் வசூல் பண்ணி திரள் நிதி மூலமா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். யார்கிட்ட எந்த கார்பரேட் கம்பெனி நமக்கு பணம் கொடுக்குறது இல்லை.
அந்த மக்கள் கொடுத்த நிதிய களவாண்டுட்டாப்ல. அதனால அது தெரிஞ்சவன கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அது அதனாலதான் இவர் திரள்நிதி சம்பந்தமா அதிகமா அதுலயே கண்ணு போகுது. அதை பத்தியே பேசுறாருன்னா அதான் காரணம். நம்மளை வெட்டிட்டானுங்களே. இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியில இருந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்க. கொள்கை மாறுபாடு, இல்ல கருத்து வேறுபாடு. கொள்கை மாறுபாடு இல்லாட்டியும் கருத்து வேறுபாடு. 2 நிர்வாகிகள் இடையில பிரச்சனை இருக்கும். இல்ல தலைமைக்கும் இவங்களுக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லாம இருக்கும். அது தப்பு இல்ல. ஒருத்தர் வந்து ஒரே கட்சியில இருக்குன்னு அவசியம் இல்ல. நீங்க போகலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. கூட இந்த காளியம்மாள் போனது கூட வாழ்த்தலாம் ஆமா, சொல்லி காளியம்மாள் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்த்தானே ஆகணும்னு சொன்னாரு. அதே நேரத்துல காளியம்மாளும் எனக்கு என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் தான். நான் வேற கட்சிக்கு போனாலும் சரி, என்ன பண்றேன் அது மாத்த முடியுமா? என்னை வந்து கொண்டாந்து சாதாரணமா இருந்த என்னை வந்து பிரபலப்படுத்தி அடையாளப்படுத்தி விட்டது அண்ணன் தான் சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம பேராவணி திலீபன் வந்து கட்சியை விட்டு போனாரு. அப்போ அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க. இப்ப நம்ம ஊரு நம்ம ஏரியாங்கிறதுனால நமக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு. அண்ணன் தம்பி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு பொது வழியில நாங்க யாரும் விமர்சனம் பண்ணல. அதே நேரத்துல திலீபனும் வந்து அண்ணனை வந்து எந்த தரக்குறைவா எங்கேயும் பேசுறதோ பண்றதோ இல்ல. கொள்கை ரீதியா பேசுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, காளியம்மாளே போய் கொள்கை ரீதியா பேசினா தப்பு இல்ல. ஆனா இந்த ராஜீவ்காந்தியும் இந்த கல்யாண சுந்தரமும் கட்சியை விட்டு போகும்போது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போகும்போது அண்ணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். ராவணா தொலைக வலைவலிக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. இது மாதிரி ஒரு நயவஞ்சக செயலை எனக்கு யாருமே பண்ணதில்லை. நம்ம எத்தனையோ எதிரிகளை சந்திச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இவங்க இவ்வளவு நயவஞ்சமா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சாவை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவர் சொன்னது பார்த்தேன். என்னோட சாவை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஒருவேளை அப்படி நடந்தா கூட இவங்க உள்ள விட்டுறாதீங்கன்னு ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணார். அது மிகப்பெரிய ஒரு நமக்கே வருத்தம். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் வந்து அவருடைய கருத்து வெளியில வந்திருக்கு, வெளிப்படையாக வந்திருக்கிறது. அவர் வந்து குறைகள் என்ன இருக்குது என் பேர்லன்னு கேட்கிறாரு. இது போல ஒரு நயவஞ்சகத்தை, ஒரு சூழ்ச்சி துரோகத்தை நான் உலகத்திலே பார்த்துக்கிட்டேன். எவ்வளவு பேரை எதிர்த்து அரசியல் பண்ணிக்க சிறைப்பட்டு அப்பெல்லாம் கூட நான் துளி கூட கலங்கினது கிடையாது. சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்த இவங்க வந்து அவர்கள் என் சாவை எதிர்பார்த்து கத்துக்கிறாரு. இருந்துச்சு. இந்த நயவஞ்சகன் இன்னைக்கு அங்கே போய் இருந்துக்கிட்டு என்னென்ன இது பண்ணணுமோ அநாகரிகமா பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுகவில் இருக்கிறாரு மாண்புமிகு ஐயா எடப்பாடியாருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, கல்லாப்பட்டியை பூட்டி வச்சுக்கோங்க. களவாணி காசை களவான்றான். வேண்டுகோளா நம்ம சொல்றோம், கல்லாப்பட்டியை பூட்டி வைங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல வந்து இப்படி வந்து இன்னொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி இப்படி விமர்சனம் பண்றவரு என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கும் அது ஆபத்து. இந்த நயவஞ்சகங்களை நன்றி கட்டவங்களை நீங்க கவனமா பாத்துக்கணும். இதுதான் நம்ம வேண்டுகோள். ஏன்னா இப்ப திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, அதிமுக திமுக எத்தனை பேர் போயிருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி, நம்ம ரகுபதி எல்லாம் திமுகவுல இருந்து அதிமுகவுல இருந்து வந்தவர் தான். யாருமே நாங்க இருக்கும்போது இப்படி நடந்துச்சு, இல்ல இந்த கட்சி இப்படி அப்படின்னு அந்த மாதிரி பேச்செல்லாம் யாருமே பேசுறதில்ல. இந்த தரங்கட்ட இந்த கல்யாணம் தான் இந்த பேச்சை பேசுறது. இது வந்து உண்மையிலே வந்து கண்டிக்கணும். அந்த கட்சியில இருந்து கொள்கை ரீதியா விமர்சனம் பண்ணுங்க, வேண்டாங்க தனி மனித விமர்சனம். எதுக்கு மனித விமர்சனம் பண்ற? திரள் நிதின்னு இப்போ அந்த எந்த அடிப்படையில் சொல்ற? அப்ப கார்பரேட்டர் வாங்குற நிதிக்கு என்ன பேரு? எதுக்கு நீங்க வாங்குறீங்க கார்பரேட்டர்? அது மக்களுக்கு அதனால என்ன பயனு? கட்சிக்காரங்களுக்கு. இறுதியான கேள்வி, நீங்க உங்களுடைய தரப்புல இருந்து கல்யாண சுந்தரத்துக்கு உங்களோட கண்டனத்தை எப்படி தெரிவிக்க விரும்புறீங்க? நம்ம கண்டனம்னு இல்ல, நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, நீங்க ஒரு கட்சிக்கு போயிட்டீங்க, அங்க உள்ள எஜமான்ட்ட 4 எலும்பு துண்டு சேர்த்து வாங்குறதுக்காக உங்க வாழை ஆட்டுறீங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க ஆட்டிக்குங்க. ஆனா அந்த வாளு சீமான் அண்ணன் மேல பட்டுச்சுன்னா புடிச்சு இழுத்து ஒட்ட வச்சு நறுக்கி போடுவோம். எனது இலக்கு பெரிது, என் கனவும் பெரிது, தலைவன் தந்த வழியில் நடக்கிறேன். முன்னன் தோன்றி நிலத்தில் மூத்த பேரினத்தில் இன்னல் நீங்க ஏறி வருகிறேன். உயிர் பூக்க நான் பாய்கிறேன். ஒற்றை மகனாக வந்து உற்ற பெருங்கோபம் கொண்டு பற்றும் சுடராக படர்ந்து பெற்றேன் பேரன்பின் உறவு. இனமே வெல்ல, தமிழ் இனமே வெல்ல, ஒரு தீ